அடச்செல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, பேசாம இருடா கண்ணா. கண்ணா, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாத. அம்மாவோட கவனம் செதறிச்சுன்னா தேவையில்லாம ஏதாவது நடந்துடும். அதனால பேசாம இரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புரியலையா உனக்கு? நீங்க உங்க பொண்ணு சோனியா கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்திருங்க. Oh my God! Oh God! பக்கத்துல ஈரமான மண்ணே இல்லையே. ஆக்சிடென்ட் நடக்கும் போது நீங்களாம் எங்க இருந்தீங்க? இங்க பாருங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. இந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் ஆச்சு. அப்புறம் நான் தான் சார் போலீஸ்க்கு. பயப்படாதீங்க, எல்லாரும் இடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனா நீங்க அதை பண்ணல. உங்க வண்டியால் இது நடந்திருக்கலாம், இருந்தாலும் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நல்ல சிட்டிசனாவும் நீங்க நடந்திருக்கீங்க. அதனால கவலையே இல்லாம சொல்லுங்க என்ன ஆச்சுன்ட்டு. சார், ரோடு காலியா தான் இருந்தது. ஆனா திடீர்னு எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. நான் உடனே பிரேக் போட்டுட்டேன். ஆனா வண்டி நிக்கும் போதே இவன் வந்து மோதிட்டான் சார். ஆமா சார், இந்த ஆளு உயிரோடு தான் இருந்தாரு சார். வண்டி இவரை வேகமா இடிக்கவே இல்ல. இந்த ஆளோட இடுப்புலயும் முதுகுலயும் முன்னாடியே காயம் இருந்தது. அப்புறம் இவன் என்னோட கைய புடிச்சிட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? என்ன சொன்னானா, ஆனா என்கிட்ட ஏன் அப்படிலாம் சொன்னாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். உங்களுக்கு சோனியாவும் தெரியாது, இந்த ஆளையும் தெரியாது. திசையும் சார் இதை வச்சு கண்டுபிடிக்கலாமே சார். குட். டைலரை கண்டுபிடி. முதல்ல இந்த பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பு, அதாவது டாக்டர் சோலங்க கிட்ட. அப்படின்னா கையை கட்டி போடல. இவன் கையால அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டி இருந்திருக்கும். ஒருவேளை அதனாலதான் இவன் கையை கட்டி போடாம விட்டுருக்கலான்னு நினைக்கிறான். அப்படின்னா இவன் கையால ஆக வேண்டிய காரியம் என்னவா இருக்கும்? இவனே சொன்னால சோனியா கிட்ட இருந்து தப்பிச்சிடுங்கன்னு. இவன் சாகுற நேரத்துல என்னமோ சொல்ல வந்திருக்கா அபிஜித். அவ என்ன சொல்ல வந்தான்னு நாம தெரிஞ்சுக்கணும். சத்தமா பேரு கிரீஷ் சார். தேடினதுல இந்த அட்ரஸ் தான் கிடைச்சது. இங்க பாருங்களேன், 602. இந்த பீப்பர்ஸ், இந்த பால் இதெல்லாம் இங்கே இருக்கும் போதே தெரியுது இங்கே யாரும் ரொம்ப நாளாக இல்லைன்ட்டு. அங்கே பாரு.
சார் கிரீஷ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரூமை பார்க்கும்போது அவனை யாரையும் கிட்னாப் பண்ணியிருக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. நீளமான முடியா தெரியுது. இது ஒரு பொண்ணோடது. அதனால நம்ம இதை டாக்டர் சோலங்க கிட்ட கொடுத்துடலாம். இங்க பாருங்க, ம், இந்த பர்ஸ் இருக்கு, போனும் இங்கதான் இருக்கு. ஓடுது. இதுல சோனியான்ற பேர்ல யாருமே இல்லையே. ஒரு வாரம் முன்னாடி கடைசி கால் போயிருக்க. யாரோ அது அமித்துக்குன்னு. நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் நீ செய்யாத, உன்னை யாராவது கொன்னுடுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு அப்படி என்ன அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான்? அது வந்து சார், நானும் அவனும் ஒன்றா தான் சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணோம் சார். நான் காலேஜுக்கு அப்புறம் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவன் ஹேக்கர் ஆயிட்டான் சார். ஹேக்கரா? சார் அவன் பெரிய ஹேக்கர்லாம் இல்லை சார், சின்ன சின்னதாக ஹேக் பண்ணிகிட்டு இருந்தான் சார். அதுக்கப்புறம் சார் அவன் என்னெல்லாம் பண்ணான்னா, காலேஜோட டேட்டா பேஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் மக்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, இதை தான் சார் பண்ணிகிட்டு இருந்தான். அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி சோனியான்ற பேரை அவன் சொல்லியிருக்கான். உனக்கு சோனியாவை தெரியுமா? ஆமாம் சார், எங்கள் காலேஜ் மேட் பொண்ணு பேர் சோனியா. அவளை அந்த கிரீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் சார் அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா போயிட்டா சார். இப்போவும் அங்கே தான் இருக்கா. அப்படியா? அந்த ஹேக்கர் ஒரு வாரமாக காணோம். திடீர்னு அவனை யாரோ கொண்டு இருக்காங்க. சைபர் கிரைம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நினைக்கிறேன். ஏசிபி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். குட் ஒர்க், வெரி குட் ஒர்க். இமீடியட்டா சோனியாவை தொடு. யா அபிஜித், பையன் பேரு கிரீஷ். அவன் ஒரு ஹேக்கரா இருந்திருக்கான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனை கிட்னாப் பண்ணிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பங்கஜ். சத்யா மேம், சார், ஓ மை காட், எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சந்தோஷம்பா. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கல்ல? வாங்க வாங்க. சார், இவங்க சந்தியா மேம், என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ மேம், நீங்க எப்படிங்க? நான் சிஐடி கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்க வந்தேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க. எனக்கு டிம்பின்னு 7 வயசுல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா. 4-5 நாளா அவ ஸ்கூலுக்கே வரல. சரி, நீங்க அவங்க அம்மா அப்பாட்ட பேசுனீங்களா? நான் பேசினேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிட்டிக்கு வெளியில அவங்க சுத்தி பார்க்க போனாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? டிம்பியோட ஃப்ரெண்டு ஸ்ரேயான்னு பேரு, அவளும் என் ஸ்டூடெண்ட் தான். அவ டிம்பிய பாக்கறதுக்கு அவளோட வீட்டுக்கு போயிருந்தா. அப்பா அவ பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்களாம், டிம்பியா அவ பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு. சார், அது வந்து டிம்பியோட பேரண்ட் ஏதாவது மறைக்கிறாங்களா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல சார். இத பாருங்க சத்யா மேம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டிம்பியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க தைரியமா வீட்டுக்கு கிளம்புங்க. பங்கஜ், வாங்க மேம். தேங்க்யூ சார். வாங்க. தேங்க்யூ. அபிஜித், ஃப்ரெட்டி வந்து கிரீஷோட கேஸ பார்த்துட்டு இருக்கா. நீயும் பூர்வியும் டிம்பி வீட்டுக்கு போங்க. அவங்க அம்மா அப்பாவை பாருங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் நைஸா பேசி விசாரணை பண்ணி பாருங்க. வணக்கம் மேடம், நாங்க கேஸ் ஏஜென்சில இருந்து வரோம். எல்லார் வீட்டு கேஸ் லைனையும் செக் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு மேம். அதான் செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். உங்க கேஸ் டியூப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சொல்லுங்க. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மேடம், பப்ளிக்கோட பாதுகாப்பு முக்கியம் மேடம். வேணான்னு சொல்லிட்டா நாங்க ஆபீஸ்ல சொல்லிடுவோம். அவங்க வந்து கேஸ் கனெக்ஷனே டோட்டலா கட் பண்ணிடுவாங்க. சரி சரி, சீக்கிரம் பாருங்க. எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க. சரி 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 மேம், இதோ முடிச்சிடுறோம். சரி வாங்க பாருங்க.
இந்த ரூம்க்கு கொஞ்ச நாளா யாருமே வரலையே போல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கூட ஒருத்தர் வந்தாரே, அவர் எங்க போயிருக்காரு? எங்கேயாவது கனெக்ஷனை செக் பண்ண போயிருப்பாரு. எங்க போனாரு? நான் இங்கதாங்க இருக்கேன். சிஐடி, நீங்களாம் ஏன் வந்தீங்க? உங்களை யார் இங்க கூப்பிட்டா? ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் குழந்தை இப்பவே கொன்னுடுவாங்க. யார் அவங்க? ராதா, யார் இவங்க? ஏய், யார் நீங்க? ஒரு நிமிஷம். யாருன்னு கேட்கல, சொல்லுங்க. கீழே போடு. சுனில், நான் நீ சொல்றது ஒரு கேளு. நிமிஷம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒழுங்கா சொல்லுங்க. இங்க என்ன பண்ற? நீங்க சுனில், இவங்க சிஐடி. சிஐடி? பைத்தியமா உனக்கு? நீ யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதன்னு சொல்லியிருந்தல, அதுவும் முக்கியமா போலீஸ்க்கு. சிஐடிக்கு போய் ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? சுனில், இந்த கன் எப்படி கிடைச்சது? சார், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். என்னுடைய சேஃப்டிக்காக தான் இந்த கன்னை நான் வாங்கி வச்சிருக்கேன். உண்மைதான், லைசன்ஸ் கூட வச்சிருக்கேன். அது சரி, இதெல்லாம் எப்ப நடந்தது? மத்தியானம் டிம்பி அவளோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தா. 2 மணி நேரமா அவ எழுந்துக்கவே இல்லை. அதனால அவ ரூமுக்கு போனேன். டிம்பி, 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 அவ அங்க இல்ல, எங்கேயும் இல்ல. குழந்தை வீட்ல இருக்கும்போது எப்படி காணா போனா? வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லங்க. வீட்டுடைய ஜன்னல், கதவு இதெல்லாம் செக் பண்ணீங்களா? வீட்டோட கதவு எல்லாம் மூடிதான் இருந்தது. ஆனா அவளோட ரூம் ஜன்னல் திறந்துதான் இருந்தது. அவளே அவ ஜன்னலை திறந்து கிட்னாப்பர்ஸ் கிட்ட தானா போயிட்டான்னு சொல்றீங்களாங்க? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. என் பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். கிட்னாப்பர்ஸ் என்கிட்ட 5 கோடி பணம் கேட்டாங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நான் என் பொண்ணை. மிஸ்டர் சுனில், உங்களுக்கு புரியல. கிட்னாப்பர்ஸுக்கு பணம் மட்டும்தாங்க முக்கியம். அவங்களுக்கு பணம் கிடைச்சிடுச்சுன்னா டிம்பியை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிட்னாப்பர்ஸ் எந்த ஆதாரத்தையும் விட மாட்டாங்க. சார், நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க சார். ஆனா என்னால என் பொண்ணோட உயிரோட விளையாட முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் நிச்சயமா செய்வேன். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். கேஸ் கம்பெனியா? நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலையே. இல்ல சார், கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து நாங்க வரல. இந்த ஏரியால எல்லார் வீட்லயும் கேஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ண சொல்லி ஆர்டர். அதனால வீடு வீடா போய் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்க வீட்டையும் போய் பார்த்துடுறோம். சரி, பாருங்க. ஒன்னும் சொல்ல முடியாது சார். இந்த ஏரியா பசங்க சரியான வாளுங்களா இருக்குதுங்க. அண்ட் முக்கியமா இந்த சின்ன புள்ள, அது வேறு டிம்பி, பைப் லைனை உடைச்சது அவளாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். டிம்பியா? எந்த டிம்பியை பத்தி பேசுறீங்க? அட, அந்த சுனில் சாரோட பொண்ணு சார். உங்களுக்கு தெரியாது? டிம்பி சுனில் சாரோட பொண்ணா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். மண்டே தான் அவளை பார்த்தேன். டிம்பிக்கண்ணா, எங்கடா போற? பார்க்குக்கு விளையாடுறதுக்காக போறேன். தனியாவா? இல்ல, என் ஃப்ரெண்டு என் கூட இருக்காளே. ஃப்ரெண்டா? எங்க உன் ஃப்ரெண்டு? இதோ என்னோட ஃப்ரெண்டு. எல்லாம் சரியா இருக்கு. இங்கதான் கேஸ் லீக்கேஜ். உடைச்சிருக்கா பாத்தீங்களா? அந்த பொண்ணோட வேலையே இதாங்க. அந்த பொண்ணு பேரு என்ன பேரு? அதான் சார், டிம்பி. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அவ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு சார். அது இல்லாம ரொம்ப அமைதியான பொண்ணு சார். அவெல்லாம் எதையும் உடைக்க மாட்டா சார். ஏய், நாங்க சுனில் இருக்காருல, அவர் பொண்ணை பத்தி பேசுறோயா? ஆமா சார், சுனில் சாரோடைய பொண்ணு டிம்பியை பத்தி தான் நான் பேசுறேன். அது ரொம்ப வாலுன்ல கேள்விப்பட்டோம். எதை பார்த்தாலும் உடைச்சிருவாளாமே. இல்ல அப்படிலாம் இல்ல. யார் அப்படி சொன்னா? அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. இல்லன்னு ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளைங்க வயசு ஆக ஆக மாறதானே செய்வாங்க. ரொம்ப வாலு வேற. எப்பயோ பார்த்திருப்பீங்க, அதான் சொல்றீங்க. என்ன எப்பயோன்னு சொல்றீங்க? போன மண்டே தான் நான் அவளை பார்த்தேன். டிம்பி, என்னம்மா ஆச்சு? அம்மா உன் கூட இன்னைக்கு வரலையா? நான் இங்க என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். ஃப்ரெண்டா? யாரு? எந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு.
இப்போ வந்துடுவாங்க. ஏமா டிம்பி என்னம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனா? அவள் ஃப்ரெண்டோட கிளம்பி போயிட்டான்னு நினச்சேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி சார், அவள் கேஸ் பைப் லைனை உடைச்சிருக்க மாட்டா. அப்படியா? வேற யாராவது உடைச்சிருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்க போங்க. சரிங்க சார். சார் இங்கேருந்து தான் அவளை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவளை ஃபோர்ஸ் பண்ணி யாரும் கூட்டிட்டு போலன்னு மட்டும் தெரியுது. தானா தான் போயிருக்கா. ஆனால் சார் 7 வயசு பொண்ணு அப்படி பண்ண மாட்டாளே. என்ன ஏதாவது தெரிய வந்ததா? ஒன்றும் தெரிய வரல. நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இந்த முடிய வச்சு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? முடிய வச்சு ஒன்று தெரிஞ்சது. அப்படின்னா அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. யார் முடியாது? பையனுதா இல்ல பொண்ணுதா? சொல்லு சீக்கிரம். 2 பேருதுமே இல்லை. 2 பேருதும் இல்லைன்னா அப்புறம்? அப்படின்னா இந்த முடி யாருதும் இல்லை, பையனதும் இல்லை, பொண்ணுதும் இல்லை. அப்ப சொல்லு இங்க இது வேற யாரோட முடியுது? இது மனுஷனோட முடியே இல்லை. மனுஷங்களோட முடியே இல்லையா? அப்ப வேற என்ன, குதிரை முடியா? கோவத்துல கூட நீ சூப்பரா ஜோக் அடிக்கிற தெரியுமா? எப்பா சாமி, இது முடியே இல்ல, மனுஷ முடியும் இல்ல, மிருக முடியும் இல்ல. அப்படின்னா இது வேற என்ன டாக்டர் சோலனுக்கு? இது ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபர். இந்த பொம்மைங்களுக்கெல்லாம் தலையில வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி முடி தான் இது. சிந்தட்டிக் ஃபைபர். டிம்பியை யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலைங்க. யாருடைய கம்பல்ஷனும் இல்லாம தானா தான் வெளியில போயிருக்கா. பார்க்கில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணியிருக்கா. அங்க இருந்து தான் காணாம போயிருக்கா. நண்பர்களா? அது எப்படி முடியும்? டிம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, சோனியாவை தவிர. சோனியாவா? இவ என்ன சொன்னா, சோனியா கிட்ட இருந்து பார்த்து இருன்னு, இல்லனா அவ உன் பொண்ணை கடத்திட்டு போயிருவான்னு சொன்னா. இந்த சோனியா யாருங்க? டிம்பியோட பொம்மை, மாட் டால். ஃபாரின்ல இருந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு. அததான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தா. நான் பார்க்குக்கு விளையாட போறேன். தனியாவா? இல்ல, என் ஃப்ரெண்டு தான் என் கூட இருக்காளே. எங்க உன்னோட ஃப்ரெண்டு? இதோ இருக்காளே. சோ டிம்பிக்கு சோனியாவை ரொம்ப பிடிக்குமா என்ன? ஆமா சார். ஏன்னா அந்த பொம்மையால மனுஷங்க மாதிரி பேச முடியும். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கும். அதாவது மொபைல் போன்ல இருக்கிற மாதிரி. டிம்பி படிக்கிறதுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. டிம்பிக்கு அவ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி சோனியா, இந்த உலகத்திலே ரொம்ப உயரமான மலை இது மவுண்ட் எவரெஸ்ட். சோனியா கிட்டேருந்து உங்க பொண்ணை காப்பாத்திக்கோங்கன்னு கிரி சொன்னான்ல, உங்க பொண்ணையும் அவன் கொன்னுடுவேன்னு சொன்னான். அப்படின்னா இந்த பொண்ணோட கிட்னாப்பிங்ல இந்த பொம்மையை வேற வச்சிருக்கா. இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அபிஜித், பொண்ணு கடிச்சாலா? சார், அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியல. ஆனா ஒரு வித்தியாசமான விஷயம் தெரிஞ்சது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஸ்மார்ட் டால் இருந்துச்சு, ஒரு பொம்மை. அது மனிதர்கள் மாதிரி சாதாரணமா பேசுது. அதோட பேரு சோனியா சார். அது என்ன மாதிரியான பொம்மை? கிரீஷோட டெஸ்க்ல இருந்து கூட நமக்கு சாம்பிள் முடி கடிச்சது இல்ல, அதுவும் அந்த பொம்மையோட முடிதான் சார். கிரீஷ் கூட சாகர நேரத்துல அந்த சோனியான்ற நேம் தான் சார் சொன்னா. சோனியா வந்து உங்களோட குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுவான்னு. இது எதாச்சும் நடந்த மாதிரி தெரியல. நீ ஒரு வேலை பண்ணு, குழந்தையோட ரூம்ல போய் உடனே செக் பண்ணுங்க, ஏதாவது பொம்மை முடி கிடைக்குதான்னு பாருங்க. கிரீஷோட டெஸ்க்ல இருந்து நமக்கு அன்னைக்கு கிடைச்ச அந்த முடி, இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற இந்த பொம்மையோட முடி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்ப நமக்கு தெரியும் 2 முடியும் ஒன்னான்னு. அதுக்கப்புறம் நம்ம பஜார்ல போய் விசாரிப்போம் இந்த மாதிரி பேசுற பொம்மையை எங்க தயார் பண்ணி விக்கிறாங்கன்னு. ஓகே சார். சார், இந்த பாக்ஸ்ல தான் அந்த பொம்மை வந்தது. ரொம்ப நன்றிங்க. சுனில் பணத்தை ரெடி பண்ண உடனேவே நீங்க எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க மேம். சரி சார். சாபாஷ். மனுஷங்க முடிய கொடுத்த, மிருகங்க முடிய கொடுத்த, இப்ப பொம்மை முடிய கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. நாங்க ஒண்ணு உங்ககிட்ட விளையாடல, இது ஒரு சின்ன குழந்தையோட உயிர் பிரச்சனை. சரி, உனக்கு என்ன தெரிஞ்சது? சீக்கிரம் சொல்லு. பாஸ்,
இந்த 2 முடியும் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுத்துக்கான கெமிக்கல் காம்பினேஷனும் ஒன்று தான். இந்த 2 முடியும் ஒரே டாலுடையதா? ஒரே டாலோடதுன்னு சொல்ல முடியாது, ஆனா பாஸ் 2 முடியும் ஒரே கம்பெனியால தயாரிக்கப்பட்டது. இந்த கிரீஷ் சோனியா மாதிரி இன்னொரு பொம்மை மூலமா ஆப்ரேட் பண்ணிருக்கலாம் இல்லையா? ரொம்ப குழப்பமா இருக்கே. இந்த பொம்மை சாஃப்ட்வேரை செக் பண்ணா தெரிய வரும் இல்லையா? சரி பூர்வி, ஏதாவது தெரிய வந்ததா? சார், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சாஃப்ட்வேர், என்னால ஹேக் பண்ண முடியல. இது கிரீஷ் மாதிரி நமக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கூப்பிடுங்க சீக்கிரம். சார், கிரீஷோட ஃப்ரெண்ட் அமித் கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வேணா அவரை கூப்பிட்டு பார்க்கட்டுமா சார்? எப்படி நம்மள மாதிரி இந்த டால் பேசுதுன்னு சொல்றீங்களா? சார், அது வந்து என்னன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி உங்ககிட்ட பேசுமோ அதே மாதிரி தான் சார். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது சார், இந்த டால் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு சார். சார், இது ஒரு வாய்ஸ் கமெண்ட் சார். நம்ம பேச்சோட ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இன்டர்நெட்டில் தேடி உங்கள் கேள்விக்கான பதிலை இது கொடுத்துருது சார். கிரீஷ் இந்த டாலோட சாஃப்ட்வேரை அவன் ஆக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணானே வச்சுப்போம். ஆனால் கேள்வி என்னன்னா, அந்த டாலோட சாஃப்ட்வேரை கிரீஷ் ஏன் ஆக்ட் பண்ண முயற்சி பண்ணா? அது எனக்கு தெரியணும். அப்போ தானே சார் அவனால் அந்த டாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். சார், எனக்கு ஒரு லேப்டாப் கிடைக்குமா சார்? அது அங்கே இருக்கு சார். அப்புறம் இந்த பொம்மை ஏதாவது பேசுச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். ஓகே ஓகே சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ அபிஜித் சார். ஹலோ, உனக்கு என்ன தெரியுமா? உங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். சரி, ஏசிபி சாரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏசிபி சார் அவர் ஒரு நேர்மையான கரப்படியாத ஒரு ஆஃபீஸர். குற்றவாளிங்கெல்லாம் இவரை பார்த்து நடுங்குவாங்க. இதுவரைக்கும் ஒரு குற்றவாளி கூட இவர்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்லை. அது மட்டும் இல்ல, இப்பதான் 2 கேஸ் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன் மூலமா? அமித்தோட ஹெல்ப் மூலமா. கலகிட்டி அமித், எப்படிப்பா பண்ண? சார், அது ரொம்ப சிம்பிள் சார். நான் இப்போ இந்த பொம்மையோட மைக்ரோஃபோனை ஹேக் பண்ணேன். இன்டர்நெட்னால கிடையாது, என்னோட சப்போர்ட்டில் பேசிகிட்டு இருக்கு. லேப்டாப் மூலமாக மைக்கில் என்னென்ன பேசணுனோ அதெல்லாம் இந்த பொம்மை வாயால் பேசிக்கிட்டு இருந்தது. அப்படின்னா இந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ணி யார் வேணாலும் குழந்தைங்க கிட்ட பேசலாம். எஸ் சார். எல்லா விஷயமும் இப்பத்தானே ஒவ்வொன்றா புரிய வருது. முதல்ல கிரீஷ்க்கு ஒரு பொம்மையை கொடுத்தாங்க. அந்த பொம்மையில அவனால வேலை பண்ண முடியுமா இல்லையான்னு பார்த்தாங்க. பொம்மையை அவன் ஹேக் பண்ண உடனேவே அவனை வீட்டில இருந்து யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவன் அந்த பொம்மையை ஆக்ட் பண்ற வரைக்கும் அவங்க அவனை அங்கேயே கட்டி வச்சிருந்தாங்க. என்னாச்சு சோனியா? ஏன் அழுதுட்டு இருக்க? எனக்கு வீட்டு ஞாபகமா இருக்கு டிம்பி. உன்னோட வீடு எங்க இருக்கு? பார்க்ல இருக்கு. நீ என்ன அங்க கூட்டிட்டு போறியா? சரி. இங்க பாரு டெம்பி, உங்க அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நாம தனியா தான் போறோம். அதுக்கப்புறமா சோனியா மூலமா அந்த குழந்தைய ஈஸியா கிட்னாப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் அவங்களுக்கு டிம்பியை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படல. ஐயோ, டிம்பி பாவம். அவ சோனியா சொல்றத தானே கேட்டுக்கிட்டு இருந்தா. அமித், உங்ககிட்ட நான் ஒரு உதவியை கேட்க போறேன். அதுல உனக்கு உடன்பாடு இல்லைனாலும் இது அந்த டிம்பியை காப்பாத்துறதுக்காக. கிரீஷை கொன்னவனை பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீ டிம்பியோட பொம்மைய ஹேக் பண்ணு. உன்னால முடியுமா? முடியும் சார். கிரேட். யா அபிஜித், டிம்பி அந்த டால் சொன்னதான் கேட்பான்னு சொல்லிதான் டிம்பி கையில அந்த திருடனுங்க அந்த டாலை கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. அதனால அந்த டால் மூலமாவே நாமளும் டால் மூலமாவே டிம்பி கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ சார்,
சுனில் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அவங்களுக்கு பணம் கொடுக்க போறாரு. என்ன சுனில் காசு எடுத்துட்டு கிளம்பிட்டாரா? எப்போ கிளம்பினாரு? எங்க போனாருன்னு தெரியுமா? இப்போதான் அவரு கிளம்பினாரு சார். அப்புறம் ரயில்வேஸ் பக்கத்துல எம்கே பிரிட்ஜுக்கு தான் போறாரு. நாங்களே அங்க போறோம். ஓகே அபிஜித், நீயும் தயாலு சேர்ந்து போங்க. அமித், சுனில் ஒருவேளை தயா சார் அபிஜித் சாருக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டா அவங்க டிம்பியை கொன்னுடுவாங்க. சார் எனக்கு அந்த டாலோட பேக்கேஜிங் கிடைக்குமா? அதுல ப்ராடக்ட்டோட ஐடி இருக்கும் சார். போ கொண்டு வர. நான் அது மூலமா ட்ராக் பண்ண பார்க்கறேன் சார். கிடைச்சிருச்சு சார். குட் சார் அந்த பொம்மை இங்க இருந்து 7 கிலோமீட்டர்ல இருக்கு சார். மை காட், 7 கிலோமீட்டர் ரேடியஸ். நமக்கு டைம் இல்லையே. சரி, வேற ஏதாவது தெரியுதான்னு பார்த்து சொல்லு. வேற எதுவுமே எனக்கு தெரிய வரல சார். சரி, நீ எங்கேயே இருந்துகிட்டு டிம்பியோட டாலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் முயற்சி பண்றேன் சார். இல்ல முயற்சி இல்ல கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும். டிம்பியோட உயிரை நாம காப்பாத்தி ஆகணும்னா இதை நாம பண்ணி ஆகணும். சார் நாங்க இங்க வந்தாச்சு, ஆனா ஒன்றும் கிடைக்கலையே சார். சுனில் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னாங்க சார். நான் பார்க்குறேன் சார், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அபிஜித், சுனில் நில்ல. அங்கேயே நில்லுங்க, என்கிட்ட வராதீங்க. இங்க பாரு சுனில், இப்படி பண்ணா டிம்பியை உன்னால காப்பாற்றவே முடியாது. நீங்களாம் ஏன் என் பிரச்சனையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் மட்டும் பணத்தை கொண்டு போய் தரலனா அவன் என் பொண்ணை துண்டு துண்டா வெட்டிடுவேன்னு என்கிட்ட மிரட்டிருக்கேன். எல்லாம் ஒன்றும் ஆகாது. குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சிடறோம். நாங்க ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க சொல்றதை கேளுங்க. ஐம் சாரி. வேணாயா சாரி. முடியும் சார். இப்போ டிம்பியோட பேசலாம் சார். குட். டிம்பி, டிம்பி, சோனியா? ஆமா சோனியா. கேளு கேளு அவள எப்படி இருக்கான்னு. எப்படி இருக்க டிம்பி? நான் நல்லா இருக்கேன். சரி டிம்பி, நீங்க தனியா இருக்கீங்களா? இருக்கலாம், ஆனா இங்க வேற யாருமே இல்ல. நாம எங்க இருக்கோம்? உனக்கு இந்த இடத்த தெரியுமா? தெரியாதே. இந்த இடத்துல எவ்வளவு பொருட்கள் இருக்கு. இது பார்க்கிறதுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, ஆனா இது ரொம்ப பெரிய ஸ்டோர் ரூமா இருக்கு. அச்சச்சோ, அந்த பேட் அங்கிள் திரும்ப வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நாம ஒளிஞ்சுக்கலாம் வா. இங்க பாரு டிம்பி, எப்பவுமே நான் உன் கேள்விக்கு பதில் சொல்லுவேன் இல்லையா? ஆனா நீ இன்னைக்கு எனக்கு பதில் சொல்லணும். எனக்கு இந்த இடத்த பத்தி இன்னும் சொல்லணும். நாம எங்க இருக்கோம்? இது எந்த மாதிரி இடம்? பெரிய பெரிய செவரு இருக்கு. எங்க வீட்ல இருக்கிற செவரை விட ரொம்ப பெருசா இருக்கு. பணம் கிடைச்சிருச்சுல்ல? ஓகே. டிம்பி, இங்க ஏதாவது ஜன்னல் இருக்கா? டேய், கிரீஸோட சேர்த்து இந்த பொம்மையை கொண்டுட்டோமே. இந்த சத்தம் யாரோடது? பக்கத்துல ஏதாவது ட்ரெயின் போகுதா என்ன? சீக்கிரமா இந்த இடத்த பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல. டிம்பி, 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 டிம்பி. அமித், இத பாரு, தெளிவா கண்டுபிடி. ட்ரெயின் போயிட்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா இருக்கா? அந்த மாதிரி ஏரியால குடோன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு.
சார் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, இங்க பாருங்க. ஃப்ரெடி, பூர்வி, லொகேஷனை வாங்கிக்கோங்க. இம்மிடியேட்டா அங்க போங்க. ஹலோ அபிஜித் சார். இங்க பாரு, கிரீஷ் இங்க தான் கட்டி போட்டு இருந்திருக்காங்க. சார், டிம்பி இங்க இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்கா. இங்க பாருங்க, லேட்டா வந்துட்டோம். சார், நான் இங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார். ஆனா யாரையுமே காணுமே. எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இங்க இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிருக்காது. அபிஜித், இங்க பாரு, டயர் மார்க். இந்த மண்ணை பாரு. ஈர மண்ணா இருக்கு. மேன்க்ரோவ்ஸ். உயிரை எடுக்கிறதுக்கு சரியான இடம் அது. ஒரு நிமிஷம். தயா சொல்லு. சார், வேர்ஹவுஸ்க்கு பக்கத்துலயே ஏதாவது சதுப்பு நிலங்கள் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அமித், வேர்ஹவுஸ் பக்கத்துல சதுப்பு நிலம் ஏதாவது இருக்கா? தயா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு. இருக்கு சார். இன்ஃபேக்ட் ரொம்ப பெருசு, அதுவும் இல்லாம படர்ந்து இருக்கு சார். தயா, சதுப்பு நிலங்கள் நிறைய படர்ந்து இருக்கா. பெரிய சதுப்பு நிலம். உனக்கு எக்ஸாக்டா என்ன வேணும்? ஒரு நிமிஷம். கிரீஷோட உடம்பும் இங்க தான் பக்கத்திலேயே கிடைச்சது. அவன் உடம்புலயும் இந்த மாதிரி மண்ணு தான் இருந்து. ஒருவேளை அவனும் அங்க இருந்தா ஓடி வந்திருக்கலாம். ஒருவேளை டிம்பி அங்க கொண்டு போயிருக்கலாம். சரி, புரிஞ்சுது. அமித், எங்க ஆக்சிடென்ட் நடந்ததோ அதுக்கு பக்கத்திலேயே ஏதாவது சதுப்பு நிலம் இருக்கான்னு பாரு. சார், இருக்கு. தயா, சதுப்பு நிலம் இருக்குப்பா. எப்படி போகணும்னு அமித் உன்னை கைட் பண்ணுவான். எங்களை பார்த்தா எப்பரா தெரியுது? சார், வண்டிக்குள்ள கேஷ் இருக்கு சார். ஏன் இவங்களை இப்படி பண்ண? இவங்க உன்னை என்ன பண்ணாங்க? வாயை திறந்து பேசுறா, இல்லனா புல்லட்டை முழுக வேண்டியிருக்கும். சொல்றேன். நான் சுனில் சாரோட கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார். அவர் பொண்ணுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாரு சார். அந்த பொம்மையோட விலை 15,000 ரூபாய் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை அதை பண்ணும் இதை பண்ணணும் எல்லார்ட்டையும் இந்த பொம்மையை காமிச்சிட்டு இருந்தார் சார். அப்போது ஒரு பொம்மைக்காக ஒருத்தர் 15,000 ரூபாய் செலவு பண்ணுறாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு யோசித்தேன் சார்.
உடனே இன்டர்நெட்டுக்கு போய் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சார் நான் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணுறதுக்கான எல்லா ஐடியாவும் நான் பண்ணேன். பணத்துக்காக கேவலமான வேலைலாம் பண்ணுறீங்கல்ல, உன்னையெல்லாம் தலைகீழ தொங்க விட்டு டிக்கிலே அடிக்கணும்டா. சட்டம் அதை தான் செய்ய போகுது. இழுத்துட்டு போங்க இவனை. இவரு என்னோட சோனியாவை கூட கொன்னு போட்டுட்டாரு. சோனியா உடஞ்சா என்ன, உனக்கு வேற டால் தரேன். இந்தா, இது பேசாது, ஆனா கேட்டுக்கும். நீங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம். இங்க பாருடா கண்ணா, இந்த பொம்மையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விளையாட்டு பொருள்ரா, விளையாடுறதுக்கு மட்டும்தான். உன்ன மாதிரி பாப்பா கூட தான் டிஃப்ரென்ஸா இருக்கணும். மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் டால்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் கூடலாம் நாம விளையாட கூடாது. புரியுதா?